மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியம். அவர் சொல்லியிருக்கார், ஒரு ரூபா நான் லஞ்சமா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் அரசு அலுவலர்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய இலக்கை வைத்திருக்கிறார். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு நோக்கம் அதை கிளியரா கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதான் முதலமைச்சர் அவர்களின் ஆணை. இந்த முதல் ஆய்வுக் கூட்டத்தில் அது அனைத்து துறை அலுவலர்களும் இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்களும் இந்த அரசின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அவங்க தான் வந்து நேரடியாக மக்கள்ல அவங்க குறைகளை கேட்குறாங்க, மக்கள்கிட்ட சேவை செய்கிறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 60 ஆண்டுகள்ல எப்படி டிபார்ட்மெண்ட்லாம் நடந்துச்சு, இப்ப எப்படி அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வித்தியாசத்தை கிளியரா பார்ப்பீங்க. நீங்க இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மருத்துவம் சார்ந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, குடிநீர் சார்ந்த விஷயம் நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இதெல்லாம் இந்த கடந்த ஆட்சியில் தேங்கி கிடந்த பணிகள் கண்டிப்பா ஒவ்வொன்றாக சரி செய்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் எதை முதல் செய்யணும், எதை அடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரிடம், அனைத்து துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய முயற்சிகளை நாம் கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா எங்களோட நோக்கம் தெளிவா இருக்கு, எங்க இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. மக்களுக்காக மட்டும்தான் உழைக்கணுங்கிற இன்டென்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். பாதிப்பு வந்து கடுமையா இருக்கும். கடந்த ஜூன் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கடுமையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கு சார்? விவசாயிகளுக்கு எந்தெந்த பயிர்களை வந்து பயிர் செய்யணும், அந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க? பேரிடர் பொதுவாக வேளாண்மை துறையின் மூலமாக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் இந்த கருத்துக்களை வழங்க போகிறார்கள். வழங்கியுடன் உரிய நடவடிக்கை துறையின் சார்பாக எடுக்கப்படும். ஒரு அரசியல் சார், வருவாய்த்துறை அதிகாரி ஒரே ஒரு கேள்வி. நிறைய அரசு புறம்போக்கு இடங்கள் பயங்கர ஆக்கிரமிப்பு இருக்கு. குறிப்பா நான் ஓப்பனாவே சொல்றேன், கடந்த 2 ஆட்சி காலத்தையும் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாலே தான் பேசுறேன். ஆனா எடுக்க மறுக்கிறார்கள். ஒரே அவர் கேட்ட கேள்விக்கு பஸ் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதுலயே ஜாயினா சொல்றீங்களா? அதுல இருந்தா சொல்லிடுறேன், அதுல இருந்தா அப்படி சொல்லிடுறேன். வந்து நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனை அனைத்தும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். வந்து எத்தனை நாள் ஆச்சு? 20 நாள் தான் ஆச்சு. நீங்க 20 நாள்லயே 200 கேள்வி கேட்டீங்க. இல்ல சொல்றேன், இருங்க நான் சொல்லிடுறேன், இருங்க உங்களுடைய ஆரங்கத்தை சொல்றீங்க, தப்பு இல்ல, எனக்கு பேசுறதுக்கு இல்லைங்க, நீங்க கொடுங்க. எப்படின்னா எங்களுக்கு எல்லாமே ஆய்வு செய்வோம். அவர் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அதில் எந்த தங்கு தடையும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது. நீங்கள் சொன்னீர்களே, அதிகாரிகள் அதிலே அச்சம் காட்டுகிறார்கள், தயங்குகிறார்கள், அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். எந்த முறையில் நடவடிக்கை எடுத்தால் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படும் என்பதை ஆய்ந்து அதை நாங்கள் செய்வோம். 2011-16 செந்தில் பாலாஜி மீதான அந்த போக்குவரத்து வழக்கு ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு, ஈடி விசாரிக்கலான்னு. ஆளுநர் அலைக்கர் வந்து அந்த வழக்கை ஈடி விசாரிக்கலான்னு சொல்லி இப்ப அனுமதி கொடுத்துட்டாரு. நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதுதான் அனைவரிடம் எதிர்பார்க்கும். குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பான உரிய தண்டனை யாரா இருந்தாலும் கிடைக்க வேண்டும். இந்த மாவட்டத்துல கால்நடைகள் வந்து அதிக பரவலா, அந்த விவசாயம் பரவலா இருக்கு. இந்த காங்கயம் பகுதிகளில் இந்த நாய்களால ஆடுகள் பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய விவசாயிகள்கிட்ட அது ஒரு பெரிய குறையா இருக்கு. அவங்க அந்த சந்தை மதிப்பீடு இழப்பீடு அரசு காரணம் சொல்லி நம்மளால கோரிக்கை கொடுத்துருக்காங்க. கால்நடைத்துறை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டுதா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அது எங்களுக்கு பத்தாது, சந்தை மதிப்பீடுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நிச்சயமா நியாயமான கோரிக்கைக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கும். சார், மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து கடந்த 2 மாசமா வந்து நிச்சயமா அதுக்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஏபிசி அந்த ஸ்டெரிலைசேஷன் வந்து இதுக்கப்புறம் சரியா நாங்க பண்ணி வேக்சினேஷனை நம்ம கரெக்டா போட்டோம் அப்படின்னா நம்மளால நிச்சயமா வந்து அந்த நாய்கள் கட்டுப்பாட்டை வந்து சரியா பண்ணுவோம். இது ரிலேட்டடா நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். அந்த நாய்க்கடி மருந்து, நாய் கடித்தால் அது ஆன்டி ரேபிஸ் வேக்சின்
அதுவும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சோம். மேடம் அதே மாதிரி அந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு 2020 கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் வந்து நடைமுறையில மருத்துவர்கள் உபகரணங்கள் பயன்படுத்தப்படாம நீண்ட நாட்களா இருக்கு. நீங்க அது வந்திருக்கோம். இனிமே நிச்சயமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பா. மேடம் அதே மாதிரி அந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் வந்து அந்த வளர்ப்புக்கு கூலி உயர்த்தணும்னு சொல்லி முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசாங்கம் நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கு. அதேதான் நியாயமான கோரிக்கைக்கு சரியான தீர்வு இல்ல, அதான் ரொம்ப நாள் கோரிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஜியோ 30 டேஸ்க்குள்ள வந்து இன்னும் பதில் கொடுக்கணும் இல்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜியோ இருக்கு. இது வரைக்கும் அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. நம்ம ஆட்சியிலாவது ஃபாலோ பண்ணுங்க. ஜியோ 99 ஒரு புகார் மனு நான் கொடுத்தேன்னா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லது உரிய பதிலாவது எனக்கு தரப்படணும். இல்ல. இது வரைக்கும் அது ஃபாலோ பண்றது இல்ல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. நாங்க 20 நாள் தான் ஆச்சு. நீங்க 30 நாள் சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. ஃபாலோ நீங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. நான் பண்றோம். இல்ல, இது ஒரு இல்ல ப்ராசஸ் இருங்க. வெயிட் பண்ணுங்க. அதாவது இல்ல நான் சொல்றது என்னங்க, 30 நாட்களுக்குள் நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டிய எங்களுடைய கடமை. ஆகவே அந்த கடமைகளை நாங்கள் சரியான முறையில் செய்வோம். இல்ல, நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த 20 நாள்ல எவ்வளவு மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமா நடத்துது. நிறைய செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே half an hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால இங்க பாருங்க, அதனால இந்த 20 நாள்ல அது மட்டும் இல்ல, எத்தனை துறைகள்ல இந்த லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால கொஞ்சம் எங்களுக்கு இப்பதான் பழைய அந்த ஸ்டடி பண்ற எல்லாருமே மட்டும் வரைக்கும் நடக்கும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க. நன்றி. தலைமை சரியா இருக்கு. சார் இல்ல இந்த இதுல இருந்து பள்ளிக்கல்வித்துறையில திருப்பூர்ல 250 ரூபாய் வாங்குனது சம்பந்தமா ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அது சம்பந்தமா ஃபேக்ட் செக்கிங்ல வந்து பார்த்தாக்கா நாங்க எக்ஸாம் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் தகவல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில அந்த மாதிரி வாங்குவாங்களா? அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை அரசு பண்ணி அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்ல பொதுவாக ஒண்ணு சொல்லிருங்க. இந்த 250 ரூபாய் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்குரிய துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த கம்பெனி இருங்க அவன் சொல்லி எனக்கு நீங்க என்னங்க சொல்றதுக்கே பதில் எனக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க. எங்க என்ன டிவி? நீங்க என்ன டிவின்னு கேட்டேன். புரியுது. கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவங்க தலைவட்டியே பேசிடுறேன். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருங்க அவசரப்படாதீங்க. நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு சொல்றதுக்கே இல்லையே. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரெவன்யூல இருந்து சொல்லியாச்சு. வெறும் 10 ரூபா இருக்கு, ஏன் கலெக்ட் பண்றீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கூல்லயே போய் கொடுக்குறோம். அதையும் ஒன்றும் நிறைய சேஞ்சஸ் பண்ண போறோம். எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் இதில் பண்ண முடியும். இப்போ தான் 1 by 1 நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டடி பண்ணி என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஆய்வு செய்யலாம். இல்ல அதுக்கு தகுந்த சரி பண்ணாங்க. அதுக்கு இல்லைங்க, டாஸ்மாக் பொறுத்த அளவுக்கு அமைச்சர் வந்து அந்த கூட்டத்தை போட்டு அதற்குள்ள அந்த சங்கங்களை வைத்து பேசி அதற்கான பதில்களை பத்திரிகை மூலமாக வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டியது. கடந்த ஒரு தரமானதா வழங்கப்படுவதில்லைன்னு ஒரு புகார் வந்துருக்கு சார். கரண்டா 3 நாள் முன்னாடி கூட சுண்டல்ல புழுக்கு தான் ஒரு தாராபுரத்துல. சோ அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இல்ல? அதான் ஆய்வு கூட்டத்துல வந்திருந்தாங்க, இணை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த இனிமேல் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். அதாவது கடந்த 2 மாசமா மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2 மாசமா வர சம்பளமே வழங்கப்படல. இல்ல, அது 11,000 இல்ல. இதை சார்ந்து நாங்க ஹெல்த் செக்ரட்டரிட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன உரிய முடிவை வந்து கண்டிப்பா விரைவில் எடுக்கும். 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.